ரூட் 45 ஹாலிடேஸ் இது வந்து ஒரு லண்டன் பேஸ்ட் டூரிஸ்ட் நிறுவனம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து வந்து ஒரு பேக்கேஜ் வந்து தந்திருக்காங்க. பர் பர்சன் 69,945 ரூபா. போயிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் டிரான்ஸ்ஃபர், சாப்பாடு, தங்குறது, சைட் சீயிங்கு, ஃபன்னு, இது அவ்வளவும் சேர்த்து பேக்கேஜாக பர் பர்சன் 69,945 ரூபா வந்து வருதுங்க. அதுவும் நீங்கள் வந்து ஈஸி இஎம்ஐயை வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக, ஜாலியாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த 5 ஸ்டார் ஸ்டேஸ், அந்த மாதிரி இடங்கள் மட்டும்தான் உங்களை கூப்பிட்டு போயிட்டு குவாலிட்டியாக ஒரு டூரிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. இது வந்து ஒரு லண்டனை பேஸ் பண்ண ஒரு தமிழர் நடத்துகிற ஒரு அட்டகாசமான பிஸ்னஸ். டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து கூப்பிடுங்க. இன்றைக்கே உங்கள் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். காளிதாஸ் 2 அஜய் கார்த்தின்னு ஒரு புதுமுகம் இன்ட்ரடியூஸ் பண்ண விட்டுருக்காங்க. ஒரு சைக்கோவாக வர்ற தலைவன் வந்து ஒரு 15 நிமிஷம் பார்த்தோன்னே இந்த ஆள் நிஜமாக சைக்கோவாக இருப்பானாட்டக்குது அப்படின்னு தோன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டப் ஆகட்டும், ஃபேஸ் ஆகட்டும், ஒரு மாதிரி ஒன்று பண்ணுறா. அப்படி நல்ல ரோல், நல்ல ஒரு டெபியூன்னு நினைக்கிறேன். நல்ல ரோல், அட்டகாசமான ஒரு நடிப்பு, வாழ்த்துக்கள். நம்ம பரத் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு காப், இந்த சிஸ்டத்துக்குள்ளே சிக்கின ஒரு போலீஸ். நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், போர் தொழிலேருந்து நிறைய இடங்களில் நம்ம அதை பார்த்துருப்போம், சிறையிலேருந்து நிறைய இடங்களில். பட் இது அது ஒருபடி மேலே போய் பரத் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. காப்பாகவும் இருக்கார். பட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இருக்குல்ல. ஓகே மேடம், ஒருத்தர் திட்டினா கூட டென்ஷன் ஆக மாட்டார். ஏன்னா நெஜ போலீஸ் வந்து அந்த பொறுமையோடு தான் இருப்பான். அந்த நெஜ போலீஸை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பவானி ஸ்ரீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வராங்க. ரோல் கொஞ்சம் பொருத்தம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. மேபி அதுவே ஸ்டீரியோ டைப் உடைக்கிற இதில் ஓகே. பட் மைண்டில் சப்கான்ஷியஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருத்தம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. ஒரு மர்டர் மிஸ்ட்ரிங்க, கிட்டத்தட்ட மர்டர் மிஸ்ட்ரி தான். அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து நம்ம குற்றவாளின்னு சொல்கிறது சரியாக தவறா, இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த டிபேட் வந்து போயிட்டே இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்குறோம், ஒருத்தர் கருப்பா அப்படி வந்து இது வச்சுருந்தா அவன் வந்து காலங்காலமாக அது சொல்கிறது அப்படி கிடையாது. அவன் இருக்கலே அப்புறாணியாக இருப்பான். அப்போ நாம் அவனை எப்படி குற்றம் புரிந்தவன் நம்ம நினைக்கிறோம்? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, நமக்கு சொன்னதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு இவன் குற்றமானவன், வெள்ளையாக இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு நம்மளை வளர்த்து விட்டாங்க. ஸோ இதை உடைக்கணும் அப்படிங்கிறத வந்து கருத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக வைக்கிறாங்க. ஒருத்தன் குற்றம் புரிந்தவன் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அப்படின்னா அவனோட கலரையோ அவன் பழக்கம் அதெல்லாம் வச்சு பண்ணாத. நீ கரெக்டாக விசாரித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவனை வந்து குற்றம் சாட்டு அப்படிங்கிறது தான் வந்து தெளிவாக ரொம்ப சூப்பராக வந்து சொல்கிறாங்க. ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா சில டைம் கடைசியாக ரொம்ப டூ மெனி ட்விஸ்டாக வந்து போயிடுது. அதுதான் இந்த படத்துடைய ஒரு பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் அது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் தான். பட் அதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம த்ரில்லாக போகுதுங்க. ரொம்ப குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங், ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப பார்த்து ஷார்ட் டிவிஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வேலை செஞ்சு ஓபி அடிக்காமல் ஒரு தெளிவான ஒரு கருத்துள்ள ஒரு படத்தை தான் வந்து எடுத்து வச்சுருக்கார் ஸ்ரீசெந்தில். சம்மருக்கு ஒரு நல்ல இந்த த்ரில் சீக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, த்ரில் பட சீக்கர்ஸ் எல்லாம் நீ தாராளமாக போய் பார்க்கலாம். நீங்கள் கெஸ்ஸிங்லேயே இருப்பீங்க. அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதாங்க காளிதாஸ் 2. பை இது வந்து ரோட் சவுத். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு கோஆட்ஸு, டிஷர்ட்ஸு, சைனீஸ் டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் காசு இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு செட்டாவது வாங்குங்க. நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். பியூர் காட்டன் மட்டும்தான் பண்ணுறோம். பாலிஸ்டர் பண்ணுறோம் சிலது, ஆனால் பாலிஸ்டர்னு சொல்லி பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணாமல் உங்களை ஏமாற்றாமல் பண்ணுறோம். ரொம்ப குறைந்த விலைக்கு பண்ணுறோம். ஒவ்வொரு பர்ச்சேஸுமே எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.